लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मद् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोगदस्दतितरानदृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏழார் ஆலம் இளந்தனின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2410வது நாள் பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியில 10ஆம் பத்திலே வரக்கூடிய 6ஆம் திருமொழியுடைய 9வது பாசுரம் 259வது பெரிய திருமொழி பாசுரம், கிருஷ்ணாவதாரத்திலே 29வது பாசுரம். எப்படிப்பட்ட பெருமாள் இங்கே ஆட்சியரால் உரலிலே கட்டப்பட்டு கிடக்கிறானே, என்ன ஒரு நீர்மை அவனுக்கு, என்ன ஒரு எளிமை அவனுக்கு என்று கண்ணனுடைய எளிமையை பற்றி பேசுகிற பாசுரங்கள் இந்த பாசுரங்கள். அதிலே இது 9வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசுகோபி பிரகாசாபி ஆவேத்தியம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்விலியால் மந்திரங்குள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கடலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தறிவழியே பறிக்க வேணுமென்னு கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 959வது பாசுரம். சுரிந்திட்ட செங்கேழ் உலை பொங்கு அரிமா தொலைய பிரியாது சென்று எய்தி எய்தா திரிந்திட்டு அங்கு அடங்காத அதன் வாய் இருகூறு செய்த பெருமான் முனநாள் வரிந்திட்ட வெல்லால் மரம் ஏழும் எய்து மலைபோல் உருவத்து ஒரு ராக்கதி மூக்கு அறிந்திட்டவன் காண்மீன் இன்று ஆட்சியரால் அலைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே. இதோ இங்கே ஆட்சியரால் கட்டப்பட்டிருக்கிற உரலிலே கட்டப்பட்டிருக்கிற பெருமாள் யார் தெரியுமா என்று சொல்கிறார். கேசி என்கிற செம்கேள் என்றால் சிவந்த நிறமுடையவனான பெடரிமையில் கொண்டதான கேசி என்கிற அசுரன் வருகிறான். யாரால் ஏவப்பட்டு? கம்சனால் ஏவப்பட்டு வருகிறான். அப்படி வந்து அவன் குதிரை வடிவு கொண்டு வந்து அவனை அவனுடைய பெடரி முடியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக கண்ணன் எவ்வளவோ முயல அவன் போக்கு காட்ட ஒரு நேரத்தில் அவனுடைய வாயை பிளந்து அவனை கொன்றவன் இந்த கண்ணன். இருகூறாக அவனுடைய வாயை பிளந்துட்டான். அவன்தான் முன்னொரு காலத்திலே சுக்ரீவன் வாலியினிடம் தோற்று மறைந்து இருக்க காட்டு வழியே வந்தவர்கள் ராமலக்குமணனை பார்த்த அனுமானானவன் இவர்கள் தேவ பிரிவுகள் என்று நினைத்து அவர்களை சுக்ரீவனோடு அக்னி சாட்சியாக நட்பு பூண வைத்த பின்னால் சுக்ரீவன் கேட்கிறான், வாலியை கொண்டு எனக்கு அரசாட்சி தருகிறேன் என்று சொல்கிறாயே ராமா, அது முடியாத காரியம். ஆச்சாரியன் ஒருவன் இருந்து வழிகாட்டினால் கூட சிஷியனுக்கு அவர் சீக்கிரத்தில் பெருமாள்கிட்ட புத்தி போகாதுன்றதுக்கு சுக்ரீவனுக்கு உதாரணம். ஆச்சாரியனாக தெய்வ சம்பந்தத்தை உருவாக்கி கொடுக்கிறான், தேவ சம்பந்தத்தை உருவாக்கி கொடுக்கிறான், பெருமாளுடன் சம்பந்தத்தை உருவாக்கி கொடுக்கிறான் அனுமான். இருந்த போதும் சிஷியனான சுக்ரீவனுக்கு அது புரியவில்லை. தன்னை போலவே மனைவி எழுந்த ஒருவன் காற்றியை சுற்றி கொண்டிருக்கிறான், தன்னை போலவே என்று எண்ணிவிட்டு ராமனை பார்த்து கேட்கிறான், நீ என்னவோ வாலியை கொண்டுடுற, எனக்கு அரசாட்சியை தந்துடுறேன்லாம் சபதம் பண்ணி அது நடக்காது ராமா, ஏன்னு கேட்குறியா? அவனுடைய மார்பு அவ்வளவு வலிமையானது. இங்கு இருக்கக்கூடிய 7 மராமரங்களை ஒரே ஒரு அம்பினால் எவன் துளைக்கிறானோ, ஒரே அம்பினால் அந்த 7 மரங்களை எவனால் துளைக்க முடியுமோ அவனால் மட்டும்தான் வாலியினுடைய மார்பின் மீது அம்பு செலுத்த இயலும். எனவே நான் உன்னை தப்பாக நினைக்கவில்லை. நாம் இருவரும் நண்பர்கள். உன்னுடைய தலையெழுத்தும் இப்படி இருக்கிறது, என்னுடைய தலையெழுத்தும் இப்படி இருக்கிறது. நாம் இருவரும் இங்கேயே இருந்து விடலாம் வாழ்நாளிலே, கவலை வேண்டாம் என்று சொல்ல, தன்னை சந்தேகப்படுகிறான் என்று தெரிந்த பின்னாலும் கூட தன்னுடைய தயையின் காரணமாக ராமபிரான் அந்த மரங்கள் 7ஐயும் தன்னுடைய ஒரே அம்பால் வீழ்த்த
துளையிட்டு சென்று திரும்ப வந்து அவனுடைய அம்புரா துணியிலே அந்த அமர்ந்த பின்னால் தான் சுக்ரீவன் தெளிந்தான். அது ஒரு கதை ராமாவதாரத்துல. அதே போலதான் தன் மீது காமம் கொண்டு வந்த ராவணனுடைய தங்கையான சூர்பனகினுடைய மூக்கை அரித்தான். அப்படியெல்லாம் பலம் மிகுந்தவனாக இருக்கிற பெருமாள் இங்கே இந்த ஆட்சியரால் ஆப்புண்டு கிடக்கிறானே, என்ன ஆச்சரியம் என்று சொல்கிறார். இதில் கேட்கலாம், ராமாவதாரத்திலே சூர்பனகினுடைய மூக்கு அறுபட்டது முன்னால் பின்னால் தானே சுக்ரீவனை சந்திக்கிறார் ராமர், இப்படி மாற்றி சொல்கிறாரே ஆழ்வார் என்றால் இது அனுபவத்திலே பேசுகிற பொழுது வருகிற வார்த்தைகள். இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்யக்கூடாது. இது வரலாறு எழுதவில்லை, அவர் அனுபவிக்கிறார். ஆழ்வார் அப்படி ஆழ்வார் அனுபவிக்கிற போது முதலிலே சுக்ரீவன் ஞாபகம் வருகிறது. அதனால் வாலியை பற்றி சொல்வதற்காக மரமேழும் துளைத்தான் என்று அதை சொல்லிவிட்டு பின்னால் சூர்பனகை பற்றி பேசுகிறார். ஏனென்றால் புராணப்படியோ இதிகாசப்படி பார்த்தால் முதல்லே சூர்பனகை வருவாள். சூர்பனகையுடைய காதையும் மூக்கையும் அறுத்ததனால் தான் அவள் கோபம் கொண்டு ராவணனிடம் சென்று உனக்கான ஒரு அழகான பெண்ணை நான் பார்த்தேன், அவர்கள் நரனுடைய மனைவியாக இருக்கிறாள், எனவே அவளை நீ தூக்கி வர வேண்டும் நினைத்தேன், அவர்கள் என்னை இப்படி செய்து விட்டார்கள் என்று ராவணனிடம் சொன்ன. ராவணன் பிறகு வந்து சீதையை கவர்ந்து செல்ல, சீதை கவர்ந்து செல்லப்பட்டதற்கு பின்னால் தான் காடுகள் எல்லாம் சுற்றி திரிந்து ராமனானும் சுக்ரீவனை சந்திக்க இருந்தாலும் கூட அனுபவபூர்வமாக ஆழ்வார் பேசுவதை எல்லாம் நாம் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் நாம் கோடிட்டு புராண வரிசைப்படுத்த வேண்டாம், இது அவசியம் இல்லை என்று எல்லோரும் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த பாசுரத்திலே ராமாவதாரத்தை சொல்லி, ராமாவதாரத்துக்கு முன்னால் கிருஷ்ணாவதாரத்திலே கேசியின் குதிரையை கொண்டதை சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். நாளை அடுத்த பாசுரத்தை சேவிப்பதற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சேவிப்போம். சுரிந்திட்ட செங்கேழ் உலை பொங்கு அரிமா தொலைய பிரியாது சென்று எய்தி எய்தா திரிந்திட்டு அங்கு இடம் கொண்டு அடங்காத அதன் வாய் இருகூறு செய்த பெருமான் முன்னநாள் வரிந்திட்ட வில்லால் மரமேழும் எய்து மலைமோல் உருவத்தொரு ராக்கதி மூக்கு அறிந்திட்டவன் காண்பின் இன்று ஆட்சியரால் அலைவெண்ணெய் உண்டா பூண்டிருந்தவனே அலைவெண்ணெய் உண்டு ஆப்புண்டிருந்தவனே காயன வாச்சா மனசேந்திரிவா பிரதா பிரகட சுபாவாது கரோமி என்று சகலம்பர ஸ்ரீமன் நாராயணாய சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய ஏற்படும் போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையினுடைய கமலமலர் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அனுப்புவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.